Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் சச் தட் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம வரைய போகிற ஆரோ டயக்ராமில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஏ இருக்கணும், ரைட் சைடில் வந்து பியோட எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். அதுவே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1ங்கிற ஒரு கண்டிஷன். அதில் ஏவோட எலமெண்ட்ஸ் பியோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கொடுத்துருக்கக்கூடிய எஃப் அதாவது ஃபங்க்ஷனை வந்து எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆர்டர்டு பேர், அதுக்கப்புறம் டேபிள் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம், ஃபோர்த்தாக வந்து ஒரு கிராஃபாக வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எழுதிக்கிறேன். கொடுத்துருக்க கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் ஏவோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பியோட ஆன்சர்ஸ் வருதாங்கிறத நான் செக் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் 2 வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2ங்கிறப்ப எனக்கு இங்கே 2 வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்படின்னா 2 பை 2 மைனஸ் 1. 2 பை 2ங்கிறப்ப எனக்கு ஆன்சர் 1. அப்படின்னா 1 மைனஸ் 1ஓட வேல்யூ 0. இங்கே எனக்கு 0 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் 4 ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்படின்னா எனக்கு 4 பை 2 மைனஸ் 1 வந்து கிடைக்கும். கேன்சல் பண்ணுனா 2 கிடைக்கும். அப்படின்னா 2 மைனஸ் 1ஓட வேல்யூ 1 வந்து எனக்கு இங்கே இருக்குது. அடுத்தது எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6ங்கிறப்ப 6 பை 2 மைனஸ் 1. 6 பை 2ங்கிறப்ப எனக்கு ஆன்சர் 3. அப்படின்னா 3 மைனஸ் 1ஓட வேல்யூ 2 இந்த இடத்துல எனக்கு இருக்குது. அடுத்தது எஃப் ஆஃப் 10 வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 10ங்கிறப்ப 10 பை 2 மைனஸ் 1. 10 பை 2ஓட ஆன்சர் 5. அப்படின்னா 5 மைனஸ் 1ஓட வேல்யூ 4 இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது எஃப் ஆஃப் 12. எஃப் ஆஃப் 12ங்கிறப்ப 12 பை 2 மைனஸ் 1. 12 பை 2ஓட ஆன்சர் 6. 6 மைனஸ் 1ஓட ஆன்சர் எனக்கு 5 கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா எனக்கு ஏ அண்ட் பியை யூஸ் பண்ணி நான் இங்கே கண்டிஷனையும் யூஸ் பண்ணி நான் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஆரோ டயக்ராம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். செட் ஆஃப் ஆர்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஆனால் ஆரோ டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தேர்டு சப்டிவிஷனாக இருக்கக்கூடிய ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 2 4 6 10 12. அடுத்து பியோட எலமெண்ட்ஸ் 0 1 2 4 5 9. இப்போ வந்து பார்த்தோம்னா நான் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 கிடச்சிருக்கேன். அதனால் 2வையும் 0வையும் மேப் பண்ணியிருக்கேன். அடுத்து 4ரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1 வந்து கிடச்சிருக்கு. அதனால் 4ஐயும் 1ஐயும் மேப் பண்ணியிருக்கேன். அப்புறம் 6ரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2, 10னை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 4, அடுத்து 12னை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் மேப் பண்ணிட்டேன். அடுத்தது ஆர்டர்டு பேர் வந்து பார்ப்போம். இந்த ஆர்டர்டு பேரை பொறுத்த வரைக்கும் நான் அதை எஃப்ங்கிற ஒரு செட்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதலாம்னா 2, 0, 4, 1, 6, 2ன்னு எழுதலாம். அப்படின்னா 2, 0, 4, 1, அடுத்தது 6, 2, 10, 4, அடுத்தது 12, 5ன்னுட்டு எனக்கு ஆர்டர்டு பேர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது டேபிள் ஃபார்ம் வந்து பார்ப்போம். டேபிள் ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா நம்ம 2 ரோஸாக வந்து நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ. நான் எக்ஸோட வேல்யூவாக எதை செலக்ட் பண்ணேன்? ஏவை தான் வந்து செலக்ட் பண்ணேன். அப்படின்னா ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 2 4 6 10 12. இந்த எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்படி எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2க்கு வந்து எனக்கு 0 கிடச்சிருக்கு. 4க்கு வந்து பார்த்தோம்னா 1 வந்து கிடச்சிருக்கு. 6க்கு வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கு. 10க்கு வந்து 4 வந்து கிடச்சிருக்கு. 12க்கு வந்து 5 கிடச்சிருக்கு. அதை நான் இங்கே டேபிள் ஃபார்மில் வந்து எழுதியாச்சு. அடுத்தது கிராஃப் ஃபார்மில் வந்து பார்ப்போம். கிராஃபுக்குன்னுட்டு அவங்க கிராஃப் ஷீட்ஸ் வந்து கொடுக்க போகிறதில்ல, ரஃபாக தான் வந்து நம்ம கிராஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் ரஃபாக வந்து கிராஃப் பண்ண போகிறேன். அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து நான் 12 வரைக்கும் வந்து எழுதியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2, 0. 2, 0ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகும். அப்படின்னா இது 2, 0. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோம்னா 4, 1. நான் 4 இங்கே 1 வந்து இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 6, 2. 6 வந்து இங்கே இருக்குது, 2 வந்து இங்கே இருக்குது. நான் 6, 2வை இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா 10, 4. 10 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல இருக்குது. 10, 4. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 12, 5. 12, 5ங்கிறப்ப 12 வந்து இங்கே இருக்குது, 5 வந்து எனக்கு இங்கே இருக்குது. இதை பிளாட் பண்ணிக்கிறேன்.
இதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணாமையும் இருந்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேன். ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதோட இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறனாலோ, இல்லைனா உங்களுடைய ஏதாச்சும் ஒன்று சொல்லணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பண்ணிடுங்க. அது தேங்க்யூ.